ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளோட ப்ரூச் கிளாஸில் ஒரு சூப்பரான ஃப்ளார் டிசைன்ஸ் எப்படி பெட்டல்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் வச்சு பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்லேயே ப்ரூச் கிளாஸ் இப்போது டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணல, நியூவாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் மேலே தர்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்லேயே ப்ரூச் மெட்டீரியல்ஸ், ஆரி மெட்டீரியல்ஸ், டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ஸ்டாக் எடுத்து வச்சு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஆர்டர் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் அனுப்பியிருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த ஆர்டர் நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். கொரியர் பண்ணி ட்ராக்கிங் ஐடி அனுப்பிடுவோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொன்னால் செகண்ட் தர்ற நம்பரில் வாட்ஸ்அப் கேட்டலாக் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெட்டீரியல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி இந்த டிசைனுக்காக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ராப்பராக சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். இது என்னோடய ஹேண்டால் ஓன் ட்ராயிங் தான் நான் பண்ணேன். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு காயின் அப்படி ஏதாவது வச்சு நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு நீடில் கீழேருந்து மேலே பஞ்ச் பண்ணி எடுத்து அதில் ஒரு ஃப்ளவர் பெட்டல் நான் யூஸ் பண்ணுறேன். கூடவே ஃப்ளவர் சீக்வன்ஸையும் எடுத்து அதில் ஒரு பீட் போட்டு லாக் பண்ணி என்னோடய டிசைனை நான் ஒரு 3 ஃப்ளவர்ஸ் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த டிசைன் சர்க்கிள் ஷேப்பில் நான் ட்ரா பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். சேம் டிசைனையே நீங்கள் ஹார்ட்டின் ஷேப்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓவல் ஷேப்பில் நீங்கள் பண்ணலாம். எந்த ஷேப்னாலும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறமா 3 ஃப்ளவர் பெட்டல்ஸ் நான் வச்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு பெட்டல் வைக்கலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா நான் ஒரு லீஃப் சீக்வன்ஸ் தான் வச்சு 2 எண்டையும் நான் ஒரு லீஃப் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். ரைட் சைடு ஒரு லீஃப், லெஃப்ட் சைடு ஒரு லீஃப். இதில் நீங்கள் எந்த விதமான சீக்வன்ஸ், என்ன விதமான பெட்டல்ஸ் எது வேணாலும், ஷெல்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் மட்டும்தான். நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ், ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ், ஃப்ரீ ஆரி கிளாஸ் 3மே நடந்துகிட்ருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப புரிகிற மாதிரி சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், கூடவே நிறைய பிஸ்னஸ் டிப்ஸ், எப்படி ஒரு பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணணும். ஒன்றுமே பேசிக்ஸாக உங்களுக்கு டெய்லரிங் தெரிலனா கூட உங்களுக்கு மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்குற அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் டெய்லராக மாற்றக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கிளாஸஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கியிருக்கு. நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு, ஃபஸ்ட் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா சேம் ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸை நான் ஃப்ளவர் சீக்வன்ஸு அண்ட் பீட் 2யும் வச்சு இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே என்னோடய டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த டிசைன் நம்ம பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் சேம் அதே ஃப்ளவர் சீக்வன்ஸ் அந்த டிசைனை தான் அப்படியே அந்த சர்க்கிள் முடிகிறது வரைக்கும் கொண்டு லாஸ்ட்டாக அந்த ஒரு க்ரீன் கலர் லீஃப் சீக்வன்ஸ் அதை வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இன்சைடில் கிறிஸ்டல் பீட் வச்சு நான் டெக்கரேட் பண்ணேன். சூப்பராக இருந்து. இது அவுட்புட் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. நான் இந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுலாம் பண்ண தொடங்கினேன். ஆனால் இதை முடிக்கும்போது சூப்பரான டிசைன் வந்துச்சு. ப்ரூச் டிசைன் நம்ம எப்போவுமே பண்ணும்போது, ஒரு டிசைன் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நமக்கு என்ன தோணுன்னா, அதை பாதி வரை பண்ணிகிட்ருக்கும்போதே இது ஒரு வேளை நல்லா வராதோ, ஃபைனல் லுக் நல்லா இருக்காதோ அப்படின்லாம் நிறைய நேரம் கன்ஃபியூஷன் வரும். ஆனால் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். என்னோடய ட்ரெஸ்லேயுமே நான் ப்ரூச் டிசைன் அப்பப்போ பண்ணும்போது சம்டைம்ஸ் எனக்கு இன்பிட்வீனில் பாதிலே தோணும் இது நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் அதை நம்ம ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணும்போது சூப்பரான டிசைன் இருக்கும். இதுதான் ப்ரூச்சோட ஒரு அவுட்புட்டே. நம்ம ஸ்டிச்சிங்லலாம் சம்டைம்ஸ் நல்லா வரல அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நம்ம கரெக்ட் பண்ணி, சரி பண்ணி, கட் பண்ணி அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். ஆனால் ப்ரூச்சில் அப்படி இல்லை. அதே டிசைன் கூடயே இன்னும் கொஞ்சம் சீக்வன்சஸ், இன்னும் கொஞ்சம் பீடு இதெல்லாம் ஆட் பண்ணி இன்னும் டெக்கரேட் பண்ணி நம்ம ஃபைனல் லுக்கை பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும்.
நம்மக்கிட்டேயே ப்ரூச் மெட்டீரியல்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. கேட்டலாகில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய புது புது டிசைன்ஸ், அதுவும் ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ், கம்மியான ரேட். நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் 500 அபோவ் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நாங்கள் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் சீக்கிரமாக நம்ம காம்போ ஆஃபர் வேறு கொண்டு வர போகிறோம். அந்த காம்போ ஆஃபரோட அப்டேட்டை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு காம்போ ஆஃபரில் வாங்கும்போது உங்களுக்கு நிறைய திங்ஸ் நிறைய கலர்ஸில் கிடைக்கிற மாதிரி அந்த காம்போ கிட் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சீக்வன்சஸ் எல்லாமே இப்போ வந்து உங்கள்கிட்ட எல்லோ கலர் சீக்வன்ஸ்னால் எல்லோ கலர் மட்டும் தான் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு 10 கலர்ஸ் வர்ற மாதிரி காம்போ பேக்காக சீக்வன்சஸ், அதுக்கப்புறமா லீஃப் சீக்வன்சஸ், இந்த மாதிரிப்பட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாம் காம்போ பேக் கொண்டு வரோம். உங்களுக்கு அது எப்படி ஓகேவா, உங்களுக்கும் அது தேவையா வேணும் அப்படின்னு சொன்னால் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லி, ஐ நீட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் நிறையா கிட் வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம். இப்போதைக்கு பிளான் என்னென்னா 100 காம்போ பேக்ஸ் ரெடி பண்ணுறதா பிளான். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு கஸ்டமர்ஸோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து அதுக்கப்புறமா ரிமைனிங் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஃப்ளவர் சீக்வன்சஸ், லீஃப் சீக்வன்சஸ், இதெல்லாம் 10 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த 10 கலர்ஸையும் சேர்த்து ஒரே கிட்டாக பேக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அதோட அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த காம்போ கிட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு காம்போ கிட் வாங்கினீங்கன்னா அதில் 10 கலர் சீக்வன்சஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த ஃப்ளார் சீக்வன்ஸ் தான், அதுவும் கிளிட்டர் தான். 10 கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும். அப்போது ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் கடைக்கு போக வேண்டியதில்லை. நீங்கள் இந்த காம்போ கிட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது ரெட் கலர் சாரியாக இருந்தால் ரெட் கலர் சீக்வன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் சாரியாக இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் சீக்வன்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ கலர்னால் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இப்போ நான் இந்த டிசைனை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னா, சென்டரில் பீட்ஸ் வச்சு அதுக்கப்புறமா கிறிஸ்டல் பீட்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன். அந்த மாதிரி சீக்வன்சஸ், சிங்கிள் ஹோல் சீக்வன்சஸ் எடுத்து பண்ணலாமான்னு பார்த்தேன். ஆனால் அதை விடவும் பீட்ஸ் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுனதுனால இந்த கிறிஸ்டல் பீட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை லைட்டாக கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற எல்லா காலியான ஸ்பேஸ்லேயும் பீடு இன்னுமே அதிகமாக லாக் பண்ணி டிசைனை கம்ப்ளீட் பண்ணும்போது சூப்பராக இருந்து. இதோட சைஸ் வந்து நம்ம எந்த சைஸ்லனாலும் பண்ணிக்கலாம். இதே நான் இன்னும் பெரிய சர்க்கிளாக எடுத்தேன்னா இன்னும் கூட 2 ஃப்ளவர் பெட்டல்ஸ் வச்சுருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டல் பீட்ஸ் அதிகமாக தேவைப்பட்டிருக்கும். ஆனால் முடிக்கும்போது சூப்பராக இருக்கும். இதே இன்னும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி போகலாம். ஒரு கார்டனிங் எஃபெக்டை நம்ம இந்த ஒரு சின்ன டிசைன்லேயே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃப்ளவர், லீவ்ஸ், அதுக்கப்புறமா அதிலே சின்ன கிறிஸ்டல் பீடை பார்க்க ஒரு சின்ன மொட்டு இருக்கிற மாதிரி அந்த சேம் எஃபெக்டை நமக்கு ஒரு சின்ன ஒரு தாட்டாக இது வந்து நம்ம கொண்டு வந்திருக்கு. இதே இன்னும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி செடி கொடி எல்லாம் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போனால் கூட கொண்டு போகலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். நான் இதோடய முடிச்சுட்டேன். கீழே ஒரு 5 பீட்ஸ் இருக்கிற மாதிரி 5 பீட்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறமா மேலே ஒரு 5 கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுத்தேன். ஃபைனல் லுக் வந்து பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் என்னோடய அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிலாம் நான் நினைக்கல. ஆனால் லாஸ்ட்டாக ஃபைனல் அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் இதில் பிளாக் கலர் தான் எடுத்திருந்தேன். அப்படின்னா தான் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸாக தெரியும். அப்படிங்கிற கிளாஸ் வீடியோ அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் பிளாக் கலர் எடுத்திருக்கிறேன். என்னோடய ஸ்டிச்சஸ் வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன். நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சேம் கலரை எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் கிளாத்தாக இருந்ததுன்னா ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி அந்த கலர் வந்து ஆப்போசிட் கலராக, கான்ட்ராஸ்ட் கலராக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒத்து போகிற மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நீடிலில் போடக்கூடிய நூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக சின்ன சின்ன இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்ஸ் எல்லாம் ஒரு ஆரி ஃப்ரேமில் கிளாத்தை செட் பண்ணி அதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய டிசைனை, பேட்ச் ஒர்க்கை எப்படி நம்ம ட்ரெஸ்ஸஸில் போய் ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம இப்படி பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம விட்டுட்டு போனோன்னா அது நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். நம்மளுடைய டைம் வேஸ்ட், நம்மளுடைய மெட்டீரியல் வேஸ்ட், அழகான ஒரு டிசைன் வேஸ்ட்.
நம்ம வேணால் வச்சு பார்த்துக்கலாம். இது நான் பண்ண டிசைன் சொல்லி பார்த்துக்கலாம். ஆனால் அதே நம்ம ட்ரெஸ்ஸில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோன்னா லைஃப் லாங் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ் இந்த கிளாஸில் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லி தருவோம். நம்மளுடைய கிளாஸஸ் ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த 2024 எங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போலவே 2025 எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கிளாஸஸ், நியூ கிளாஸஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் ப்ரூச் கிளாஸ், ரெசின் ஆர்ட் கிளாஸ் நம்மளுடைய ஸ்மார்ட் ஸ்டிச்லேயே நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எங்களால் இன்னும் நிறைய விஷயத்த உங்களுக்கு லேர்ன் பண்ணி தர முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்க்குறதோடு விட்டுறாதுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ போட்டதுமே நீங்கள் வந்து பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் யூடியூப் வந்து அதை வந்து வெளியே அடுத்த பர்சன்ஸ்க்கு அந்த வீடியோவை புஷ் பண்ணோம். ஸோ எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே தேவை. நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறத பொறுத்து தான் எங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், your valuable comments, and all the best students.